நம்ம ஹீரோ பேர் தான் பெர்னாண்டோ. அன்னைக்கு ஒரு நாள் தனியாக பேங்க் வரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் சின்ன ஒரு யோசனை தோணுது. இந்த பேங்கை கொள்ளையடிச்சு எவ்வளவு அமௌண்ட் தேரும், மணிஸ்ட விட அதிகமா லம்பா பார்க்கலாம் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் போறாரு. அப்ப அவருடைய கஷ்டங்களை ஞாபகம் உடனே கண்டிப்பா இந்த பேங்கை கொள்ளையடிக்க மிகப்பெரிய திட்டத்தை போட்டு இறங்க வேண்டியதான்னு சொல்லி 5 பேர் இந்த பேங்க்ல இறங்குறாரு. அதுக்கப்புறம் தான் இவரோட பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய மணிஸ்ட்ல எத்தனை பிளான் ஃபெயிலியர் இருக்கு, இவரெல்லாம் ஏமாத்துறோம். இவர் பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி அங்க மாட்டிக்கிட்டாரு. சரி எஸ்கேப் எல்லாம் பார்த்தா வெளியே ஃபுல்லா போலீஸ் வணக்கண்டி மாப்பிளன்ற மாதிரி எட்டி பாக்குறாங்க. வேற வழி இல்ல, என்னடா பண்ண போறோம் தெரியாம முழிச்சிட்டு இருக்க பெர்னாண்டோ கேங் கடைசியில தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொன்ன படம் தான் தி ஹைஸ்ட் ஆஃப் தி செஞ்சுரி. சரி வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவான பெர்னாண்டோ தான் காட்டுறாங்க. நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஆனா ஆரம்பிச்ச இடத்துல இருந்தே சொல்றேன் கேளுங்கன்னு அவரோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சிடாரு. அன்னைக்கு ராத்திரி நேரத்துல தம்மு நல்லா உறிஞ்சிட்டு இருந்தேன். என் வாழ்க்கை என்னடா பண்ண போறேன் ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லி கஷ்டத்தை புலம்பிட்டு இருக்கும்போது ஒரு புறம்போக்கு நான் என் மூஞ்சா தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். சரி அவன் தான் அடிச்சு விட்டு அவனை கண்டுக்காம இருந்தா தம்மு கீழே வந்துருச்சு. அதை ஃபாலோ பண்ணிட்டே போனேன். தம்மு நீ எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில பிடிக்க வேண்டிய தம்ம ட்ரைனேஜ் முடியல போயிடுச்சு. இதுவும் நம்ம கை கட்டினது வாய் கட்டலையாடான்னு சொல்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கும் போதுதான் அப்படியே தலையை தூக்கி பாக்குறாரு பேங்க். இந்த பேங்கை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு கிரிமினலான ஐடியா தோணுது. இது எப்படிடா கொள்ளடிக்கலான்னு. இந்த ஐடியாவை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டான செபாஸ்டர் கிட்ட சொல்றாங்க. அவனும் பொண்டாட்டி வந்து என்னங்க டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் என் பொண்டாட்டி இருக்கான்னு தான் நான் பாக்குறேன், இல்ல கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு போடுவேன், கவனம் ஓடி போடா அப்படின்னு பத்தி விட்டுறேன். என்னடா ஃப்ரெண்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவனோட இன்னொரு ஃப்ரெண்டான வயசானவர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், என்கிட்ட காசு இல்லப்பா, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு திறமையான ஆள் இருக்கான், அவனை போய் நீ பாருன்னு நம்ம ஹீரோ கிட்ட அனுப்பி விட்டுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு கேரக்டர் காட்டுறாங்க. அவர் பேர் மேரியோ. மேரியோ வந்து ப்ளீஸ் மேம் என்கிட்ட கம்மியாக தான் அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கோங்கன்னு அந்த மேம் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் ஓகே சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வாங்கி வச்ச உடனே தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. என்னடா அது சாதாரணமா இருக்காரு, இவரோட அந்த பேங்க் ராபரிக்கு ஹெல்ப் பண்ண போறாரான்னு ஒரே டவுட்டா இருக்கும். பொறுமையா அவர் பொண்ணுகிட்ட போய் அவர் பொண்ணோட கடையில் உட்காந்து முடி வெட்டிட்டு இருக்காரு. அவர் பொண்ணு அப்பா எந்த பிரச்சனை போய் மாட்டிக்காதீங்க, நானும் எதுவும் மாட்டிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸை வேணும்னு வச்சுட்டு போறாரு. என்னடா அது ட்ரெஸ் இப்படி எஸ்டாருன்னு சொல்லி கைவிட்டு பார்த்தா உள்ள பணம் இருக்கு. அவ அப்பா நினைச்சு பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. பார்த்தா நைட் நேரத்துல இவர் பணம் கொடுத்த கம்பெனிக்குள்ள இறங்குறாரு. உள்ள இறங்கணும் செல்லக்குட்டி எங்க இருக்கு, செல்லக்குட்டி இங்கதான் இருக்கியா, இதோ உன்னை எடுக்கிறேன்னு சொல்லி உள்ள போயிட்டு இருக்க. என்னன்னு பார்த்தா இந்த பணத்தெல்லாம் கொடுத்தா ஒரே இடத்துல தானே வைப்பாங்க. மேரியம் புத்திசாலித்தனமா அந்த பணக்கட்டுக்குள்ள ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சிருக்காரு. இவரோட பணம் மட்டும் இல்லாம எல்லாரும் பணத்தை சேர்த்து அட்டைப்பட்டு கிளம்பிட்டாரு. அவ்வளவுதான்டா, இந்த அமௌண்ட் அமுக்கினதுனால நல்லா செலவு பண்ணலாம்னு சொல்லி போகும்போது வேலைக்காரி வந்துடுறா. ஐயோ போச்சு, அவருக்கு பதறுது. இவர்கிட்ட மாட்டினா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாடான்னு சொல்லிட்டு அவரோட புத்திசாலி மூலத்தனத்தை இப்ப பயன்படுத்துறாரு. கையில ஒரு சும்மா ஒரு ஃபைல் தூக்கிட்டு வந்து நான் அப்படி அவங்க தேடிட்டு இருந்தேன், ஒரு முக்கியமான ஃபைல் தேடிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியுமா சொல்லி அந்த வேலைக்காரி கேட்கறா. அவ்வளோ எனக்கு அவ்வளவா தெரியாதுங்க, நீங்க எந்த ஃபைல் தேடினீங்களா தேடி எடுத்துக்கோங்க சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாரு. சரி அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மேரி கரெக்டா பாருக்கு போகும்போது யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரே டவுட்டா இருக்கு யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. நான் உங்களை பார்த்துட்டேன், நீங்க என்ன பார்க்கல, இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு பிளானை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பின உடனே கண்ணாடி யாரோ திடீர்னு உடைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மேரியோ தான். மிரட்டிட்டு இருக்காரு, என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்க, இதே மாதிரி ஒருத்த ஃபாலோ பண்ண தொண்டையில கத்தி விட்டு சொருகிறோன்னு நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு போறாங்க. அவ்வளவுதான் ஹீரோக்கு ஒரு மாதிரி பகீர்னு ஆயிடுது. என்னடா பிளான சொல்ல வந்தவனே இப்படி கொல்ல பார்க்க பயமுறுத்துறாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாரு. அதுக்கப்புறம் மேரியோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு வாய்ஸ் மெசேஜும் நம்ம ஹீரோட பேர் வந்திருக்கு. ஓ நம்ம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோ சொன்ன இடத்துக்கு மேரியோ போயிடுறாரு. அதுக்கப்புறம் தம்பி பயப்படாத, நான் ஏதோ சும்மா பண்ணிட்டேன்பா, நீ போலீஸ் நினைச்சேன், சரி என்ன பிளான் அது மாதிரிலாம் சொல்லு வாங்க அப்படின்னு சொல்லி நைட் நேரத்தில் நல்லா ஒரு டிரைவ் பண்ணிக்கிட்டு இந்த பேங்கை தான் நம்ம கொள்ளையடிக்க போறோம். வாயிலே சொன்னா எப்படி கொள்ளையடிக்க போறோம் முழுசா சொல்லு, ஒரு நிமிஷம் இருங்க சொல்லி நட் ரோட்ல போய் அந்த ட்ரைனேஜ் முடிக்குள்ள ஒரு கயிறு தொங்க விடுறாரு. இவரும் பாக்குற என்னடா இவன் லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்கான், என் பின்னாடியே வாங்க சொல்லி ட்ரைனேஜோட அடியில போய் இந்த சுத்தி வந்து ஒரு ஓட்ட வழியை பூந்து போகும்போதான் இவர் தொங்க விட்ட கயிறை கட்டுறாங்க. எவ்வளோ சென்டிமீட்டர், இந்த சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கும், உன் பிளான் என்னப்பா, இங்கே ஒரு ஓட்டப்பட போ, அது காசு இருக்கா, இல்லை நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், ஏன்டா நானே காசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இல்லை நீங்கள் தான் கொஞ்சம் முன்னாடி ஒரு கம்பெனிலேருந்து காசு ஆட்டைப்பட்டீங்களே பார்த்துட்டியா நீ, சரி வா என் காசு அழிக்கணும் முடிவு பண்ணிட்டேன், உன் பிளான் என்ன முழுசா சொல்லுன்னு உடனே ஹீரோ உடனே அவரோட பிளான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வச்சாரு. இந்த மாதிரி ஒரு ஓட்டையை போட்டு மேலே நம்ம போறோம்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் சரி உள்ள போவோம். ஓகே அங்கே டெம்பரேச்சர் செக் பண்ணுறது ஒன்று இருக்குமே, அதுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிப்போம், அதுக்கு தான் ஒரு பர்ஃபெக்டான உள்ள போன ஹீரோ திரும்ப வராரு. என்னடா கன்றாவேன் ட்ரெஸ்ன்னு சொல்லி நம்ம மேரியை கேட்கும் போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா மட்டும்தான் சென்சார்ல மாட்ட மாட்டோம், சத்தமே போடாமல் எடுத்துட்டு வரலாம், இது இந்த ட்ரெஸ்ஸை போட்டா. உடனே மேரியாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இவனால நம்பர் தான் வேணாவா, இப்போதான் ஜெயிலேருந்து வந்து நிம்மதியாக இருக்கேன், மறுபடியும் போனோமான்னு நம்ம மேரியை யோசிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்தான் இருக்க ஃப்ரெண்டு தான், இவனை நம்பலாம்ப்பா, அவரோட ஃப்ரெண்டு தான் ஆறுதல் படுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னும் சில பிளான் இருக்கு வெயிட் பண்ணுங்க சொல்லி ஒரு கேமரா எடுத்துட்டு அந்த பேங்க்ல நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே சக்குன்னு ஒவ்வொரு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடாரு. ஹீரோ இப்படி போட்டோ எடுக்கிறத பார்த்த உடனே வாட்ச்மேன் போலீஸை கூப்பிட்டுறாரு.
வந்த போலீஸும் தம்பி வா வா, என்னாச்சு, எதுக்கு என்ன கூட்டு போறீங்க, நான் பயங்கரமா ஆர்டிஸ்ட் நம்ம ஹீரோ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை கூட்டு போய் அவரோட கேமராவை பிடிங்கிறாங்க. அவ்வளவுதான்டா நம்ம ஹீரோ மாட்டிக்கு போறான்னு நினைக்கும் போது கேஷுவலா தப்பிச்சிடுறாரு. என்னடா பார்த்தா கேமரால ஒரு போட்டோவும் காணும். ஹீரோ பார்க்க வாட்டர் சாட்டமா டீசெண்டா இருக்கிறதுனால சாரி சார் ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே நம்ம ஹீரோ கத்துறான், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. கடைசியில் எங்கடா கேமரால எடுத்த போட்டோலாம் பார்த்தா மெமரி கார்டு தலைவன் கையில வச்சிருக்கான். எவனுக்கு தெரியுமா அப்படியே நைஸா பேசிட்டு நீங்க பண்ணதுக்கெல்லாம் நான் பயங்கரமா கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு அந்த கேமரா வாங்கிட்டு அப்படியே வெறப்பா கிளம்பிடுறான். அவ்வளவுதான், அவன் ஃபோட்டோ எடுத்தாச்சு. மேரியோ கிட்ட அந்த பிளானையும் சொல்லிட்டு இருக்க. மேரியோவும் கேட்டு சொல்லிட்டு இருக்க. அப்போதான் நம்ம மேரியோக்கு ஒரு சின்ன டவுட் வருது. ஹீரோ பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. பெர்னாண்டோ, நீ சொன்னல பேங்க்குள்ள இறங்க போறோன்னு, இதனால நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிட்டோம்னா எத்தனை நாள் ஜெயில போடுவாங்க, மக்களை வேற மிரட்டி பணத்தை எடுக்கிறோம், அதனால பிரச்சனை வராதுன்னு கேட்டா நான் எல்லா பிளானையும் பர்ஃபெக்டா தான் போட்டிருக்கேன். நம்ம உள்ள இறங்குறதுனால ஒரு மக்களையும் டார்ச்சர் பண்ண போறதுல எல்லாரையும் ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அப்படி போலீஸ் நம்மளை பிடிச்சாலும் பெருசா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம செஞ்சது சாதா வேலை தான். உள்ள இறங்கணும், ஒருத்தரையும் கொல்லல, யாரையும் பெருசா டார்ச்சர் பண்ணல, இறங்கணும் கேஷ் எடுத்தோம், அவ்வளவுதான். அது மக்களோட பணம் கிடையாது, லோனுன்னு பேர்ல இவனுங்க வாங்கின பணத்தை தான் நம்ம ஆட்டைய போட போறோம்னு நம்ம ஹீரோ டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கோம். அப்படி மாட்டினாலும் சரி நம்மள கொஞ்ச நாள் தான் ஜெயில போடுவாங்களே தவிர மீதி நாள் விட்டுருவாங்க, நம்ம ஜம்முன்னு சுத்த வேண்டியதான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டோடனே மேரியாவும் ஆச்சரியமா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பிளான் படியே உள்ள போய் ஓட்ட போட ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்டா அந்த மூடியை நகர்த்திட்டு ஓட்ட போட்டுட்டே இருக்கும்போது ஹீரோவும் இன்னைக்கான வேலை முடிஞ்சிருச்சு, நாளைக்கான வேலையை பார்க்கலாம், அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட உடனே எனக்கு இந்த லேசர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி வேணும்ப்பா, அதெல்லாம் இருந்தா கரெக்டா இருக்குன்னு சொல்லி அவர் என்னென்ன வேணுமோ கேட்ட உடனே நம்ம மேரிய புலம்பிட்டு இருக்காரு. இருக்கிற மொத்த சொத்தையும் அழிக்கிறீங்கடா, நானே கொஞ்சம் தான் அமுக்கி வச்சிருக்கேன், அதை வேறு அமுக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம மேரியும் புலம்பிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க பிளானுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இத்து போன வண்டி, பார்த்தாலே சந்தேகம் வர மாதிரி வண்டி, அது எடுத்துட்டு வர நம்ம மேரிய கிட்ட ஹீரோ கேட்கிறாரு, ஏன் இந்த வண்டி தான் கிடைச்சிச்சா, பார்த்தாலே சந்தேகம் வர மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது பிரச்சனை இல்லை, இந்த வண்டியை நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம், இதுவே கிடைச்சது பெரிய விஷயம்பா அப்படின்னு மேரி அதை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கரெக்டா இவங்களை போலீஸ் பார்த்துடுறாங்க. அவ்வளவுதான்டா, போலீஸ் பார்த்த உடனே வேற விறுவிறுக்க பயம் வரும் போது கரெக்டா கிட்ட வந்த உடனே நீங்க எதுக்காக இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ் கேட்டுட்டே இருக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு மாதிரி வெடவெடுத்து போயிடுது. ஏன்னா நார்மலா தப்பு செய்யறவங்கனாலே போலீஸை பார்த்தா பயம் வரும். நாங்க எங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றோம்னு சொல்லி இவர் பேசிட்டே இருக்கும்போது அதே மாதிரி வந்த இவங்களோட ஃப்ரெண்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சும்மா தான் வந்தாங்க, ஒரு பிரச்சனை இல்ல, நாங்க சும்மா இப்படி பிக்னிக் மாதிரி கொண்டாட போறோம்னு சொல்லி போலீஸ் கிட்ட பேசி அனுப்பிற உடனே யார் அவங்களை வர வச்சிருப்பாங்க பார்த்தா அங்க இருக்க ஒரு ஆன்டி, நான் தான் வர வச்சேன் மன்னிச்சிருமா, இவங்க பார்த்தாலே சந்தேகப்படுற மாதிரி வண்டி வச்சிருந்தாங்களா, அதான் டவுட் ஆகி நான் போலீஸை கூப்பிட்டேன்னு சொன்ன உடனே சரி சரின்னு சொல்லும் போது நம்ம மேரியோ தான் இந்த ஏரியாக்கு நாயே தேவையில்ல, ஆன்டி போதுன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வண்டியில போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மேரியாவும் அந்த வயசானவரே பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வயசானவரை கேட்கறாங்க, ஏன்டா வர வழியில ஃபுல்லா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஹீரோ உடனே நான் கேட்கறதா இல்ல மேரியா நீங்களே கேட்கறீங்களா, வேற இதுல உன் பொண்டாட்டி என்னடா பண்ணிட்டு இருக்கா, எனக்காகவே வாழ்றவ, அவளை நீங்க கண்டிப்பா நம்பலாம், அவ எனக்கு எந்த இதுவும் பண்ண மாட்டா, நம்மளோட பிளானுக்கு அந்த மாதிரி பிரச்சனை தர மாட்டான்னு சொன்ன உடனே ஹீரோ ஓகேன்னு சொல்லி விட்டுறாரு. எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு டனல்ல சறுக்கிட்டே கீழே விழுந்து அவன் ஃப்ரெண்டு விழுந்துடுறான். என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி பெர்னாண்டோ பதறிட்டு போய் கேட்டா இல்ல எனக்கு ஒன்னாகல மச்சான், லைட்டா அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்றத அவர் கிளியரா விளக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ சிகரெட் பிடிச்சிட்டு சரி இதை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மேரிய கோவம் வந்துருது. என்னது நாளைக்கு பாத்துக்கலாம், எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குடா, நீ ஒருவேளை எங்களை ஏமாத்துறியா அப்படின்னு மேரிய ஒரு டவுட்டோட கேட்டுட்டே இருக்கும் போதுதான் மேரியோ இன்னும் பாதி கிணறு தாண்டிட்டோம், மீதி நாளைக்கு பண்ணா போதும், எல்லாமே பொறுமையை காக்கணும், பொறுமையை காத்தால் பூமி ஆளலாம் சொல்லி ஒரு பழமொழியே இருக்கு தெரியுமா மேரியோன்னு ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது மேரியாக்கு சின்ன டவுட் வந்து ஆமா அந்த லாக்கரை பத்தி கேட்டிருந்தேனே என்ன ஆச்சுன்னு கேட்டா அது இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள பண்ணி முடிச்சிடலாம்னு சொன்ன உடனே மேரியாக்கு செம்மக்கம் வந்துருது, காசு வேஸ்ட், டைம் வேஸ்ட், உன் கூட இருந்து எல்லாமே வேஸ்ட்ரா, இந்த வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லி மேரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. ஹீரோட சோகத்தெல்லாம் மறக்கிறதுக்காக கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவ கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றா, இந்த பாத்தி அந்த ஸ்டார்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு, ஆனா நம்ம எதிர்பார்க்கிற ஷேப்ல இது இருக்காதுன்னு சொன்ன உடனே ஹீரோக்கு சின்ன ஸ்பார்க் தட்டுது. அப்பதான் இந்த ஐடியா அப்போ வந்துடக்கூடாதாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவ்வளவு சந்தோஷமா தேங்க்யூ சொல்ல, நீ கொடுத்த ஐடியாவால தான் என்னோட பிளானுக்கான முக்கியமான ஒரு கூறு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வேகமா கிளம்ப வச்சிருக்காரு. என்னடா சொன்னு கூட இந்த பொண்ணுக்கு தெரியல. ஹீரோ அப்படி வேகமா கிளம்பி மேரியோ பார்த்து மேரியோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி ஹீரோட ஆர்வத்தை பார்த்த உடனே உள்ளவா என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்டா அவர் அந்த மேப் எடுத்து காட்டுறாரு. நம்ம டனல் வழியா கொள்ளடிச்சு போனோம்னா கண்டிப்பா போலீஸ் கிட்ட கையும் குழம்ப மாட்டிப்போம், இதுவே பேங்க்குள்ள புகுந்து போனோம்னா போலீஸ்க்கு தெரியாத விஷயம் கீழே ஒரு டனல் இருக்குன்னு எல்லா பணத்தை அம்பிக்கிட்டு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் ஆலியா வாழான்ற விஷயத்த சொன்ன உடனே மேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படி நம்ம ஹீரோ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு, இங்க பாருங்க மேரியோ, நம்மளோட கோட் வேர்ட் குக்கும் எல்லா பிளானையும் சரியா பர்ஃபெக்டா போட்டிருக்கேன், இந்த தடவை ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வராதுன்னு சொல்லி ஹீரோ கான்ஃபிடென்ட்டா சொன்னதுக்கு அப்புறம் அதே மாதிரி இவங்க பிளான் படி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மேரி ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு தாடியை வச்சுட்டு. ஒவ்வொருத்தர ரெடி ஆகிறத காமிச்சதுக்கு அப்புறம் காலையில இவங்க ஷார்ப்பா அந்த இடத்துக்கு கிளம்பணும்னு மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. உள்ள வந்தாங்க, கண்ணை வச்சு நிப்பாட்டி எல்லா தரையில படுத்துக்கோங்க, போனை கொடுங்க சொல்லி மிரட்டிட்டே இருக்க. ஒரு பயத்துல பேனிக்ல இருக்கும்போது கரெக்டா அதே மாதிரி போலீஸ் வந்துடுறாங்க.
இவங்க பிளான் படி தான் எல்லாம் நடக்குது. அந்த மெயின் டோரை லாக் பண்ண உடனே போலீஸால் உள்ள வர முடியல. இதுபடியே கேமராவும் உடைக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தா ஒருத்த மட்டும் உஷார போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். செக்யூரிட்டி வெளியே வா, ஏன் கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துருக்க, வெளியே வரியா இல்லையா, இல்லைன்னா இந்த பொண்ணோட தலை சதற விட்டுருவேன், உன்னால தேவையில்லாம 2 குழந்தைங்க அனாதையாகணும் ஆசைப்படுறியா, வெளியே வா, உன்னை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், வா வா வா, அந்த கண்ணை கொடு, போனை கொடு, எங்களை ஏன் பார்த்த உடனே ரொம்ப பயப்படுற போல இருக்கு, பயப்படாத, நாங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டோம், வெளியே இருக்கவங்க எங்க பத்தி கேட்டா ஏதாவது நீ உனக்கு தெரிஞ்சபடி சொல்லு, இன்னைக்கு ஹாலிடே, ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படியே சொல்லிட்டு மேரியோ கொண்டு போய் வெளியே விட்டு வந்துடுறாரு. சொன்னே வாட்ச்மேனை ரவுண்ட் அப் பண்ணி சொல்லு உள்ள இருக்கவங்க என்ன மாதிரி வெப்பன் வச்சிருக்காங்க, அவங்களாம் ரஷ்யாவை சேர்ந்தவங்களா பாகிஸ்தான் சேர்ந்தவங்களான்னு சொல்லி இவங்களோட ஆர்வத்தில் நிறைய கேள்வி கேட்க அந்த வாட்ச்மேன் பயத்தில் என்ன சொன்னார்னா, சொன்ன பதிலாம் கேட்ட உடனே போலீஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. உள்ள இருக்க யாராவது ஒரு பீப்புள் செத்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் இவங்களை போட்டு கிளி கிழிச்சிருவாங்கன்னு உடனடியே ஒரு பிளான் போட்டுணும். உடனடியே ஒரு பிளான் போட்டு அவங்களை காப்பாற்றியாக்கணும்னு சொல்லி போலீஸ் பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு பிளான் சொல்றாங்க. சார் உள்ள ட்ரோன் இறக்கலாம், இல்ல சார் ஸ்மோக் பாம் போடலாம், இந்த மாதிரி எதா பண்ணலாம் சொல்லி ஆளுக்கு ஒரு பிளான் சொல்ல போதும். நான் ஒரு பிளான் சொல்றேன் கேளுங்கன்னு. அதுல ஒரு போலீஸ் மட்டும் இது ஃபுல்லா மிரரல் செய்யப்பட்ட கிளாஸ் தான், ஸ்னைப்பர் மூலியமா சுட்டா கூட உள்ள இருக்கவங்க ஹெட்ல போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிளான் சொல்ல உடனே இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்க செய்யற சின்ன தப்புனால உள்ள இருக்கவங்க ஏதாவது ஒரு பீப்புள் செத்தா இவங்கள தான் கவர்மெண்ட் கேட்பாங்க. அதனால ஒரு பதற்றத்தோட இருக்கும் போது தான் உள்ள இருக்க மேரியோக்கு அந்த செக்யூரிட்டி போன்ல இருந்து போலீஸ் தான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மேரியோக்கு தான் ஃபோன் வருது. அப்போ சின்ன ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. மேரியோ உங்களுக்கு சின்ன வேலை இருக்கு, என்ன நீங்க தான் இந்த ஐஸ்ட்டுக்கு ஹெட்டு. என்னது ஹெட்டு நானா? எப்பா கொள்ளடிக்கிற வேலை தான் கொடுப்பா, ஈஸியாக ஜாலியாக கொள்ளடிச்சிட்டு ஜம்முன்னு இருப்பேன். இந்த ஹெட்டுக்கெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொன்னால் வேற பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆக்டிங் பண்ண போறீங்க ஒரு டெரரான வில்லனா, யார் மாதிரி ரோலெக்ஸ் மாதிரி எப்படி எனக்கு செட் ஆகும் கேட்டா, இந்த புக் இருக்குது, இந்த புக்கில் இருக்க மாதிரியே பண்ணுங்க, சும்மா நடிக்க தான் போறீங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஹெட்டாக போட்டுறாங்க. அதுக்காக ஒரு சின்ன கிளாஸுக்கு போன உடனே அங்கே இருக்க லேடி பார்த்தவனே அழகாக இருந்தாங்க. சரி சூப்பராக சொல்லி விடுதாங்க. பார்த்தா கோவத்தில் கவுண்ட் டவுன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்புங்க, உங்களுக்கு இருக்கிற சிங்கத்தை வெளியே வர வச்சு எல்லாரும் போட்டு தள்ளுற அளவுக்கு விரித்தனத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசான காலத்துல மேரியை போட்டு டான்ஸ் ஆட அது பண்ணி இது பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்ண மேரியோ எதுக்குடா இது பண்றன்ற மாதிரி இருக்கு. இந்த கிளாஸ்ல எடுத்த ட்ரைனிங் படியே பேச ஆரம்பிச்சோன்னு போலீஸ் மிரண்டுறானுங்க. யாரா இவன் இவ்வளவு பயங்கரமா பேசுறானு, மொசர கட்டி கொஞ்சம் காட்டு, நீ எப்படி இருக்குன்னு பாக்கணும். அதே மாதிரி சொல்ல அவனை ஒரு பயத்தோட ஒரு சோல்ஜரோட முன்னாடி வந்துட்டு இருக்கான். சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி பயத்தோட இருக்க. ஓ நீ தானா, நான் தான் ஹெட் அப்படின்னு தாட்டாலாம் காமிக்க பார்த்து மிரண்டுறானுங்க. என்னடா இவன் தாட்டாலாம் காட்டுறான்னு சொல்லிட்டு நான் சரண்டர் ஆகணும்னா ஐஜி அப்போல இங்கே வந்தால் மட்டும் நான் சரண்டர் ஆகுவேன்னு வால்டரா நடிச்சிட்டு இருக்க மேரியோ கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாரு. போலீஸ் சொன்னேன், சார் வால்டர் அவங்கள வர வைக்க ரொம்ப நேரம் ஆகும், பரவாயில்ல அது வரைக்கும் இங்கே காத்திருக்கேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண உடனே அவர் பதற ஆரம்பிச்சிட்டார். ஐயோ மாட்டிக்கிட்டே பாடுறாங்க, நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லையா. சரி இப்படி இங்கே ஓடிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா இவங்க இன்னொரு டனல் போட்டாங்களே, அந்த டனலை முழுசாக முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வந்துடுறாரு. அவரோட மிஷினோட வர என்ன மிஷின் கேட் பார்த்தா சின்ன பிளாஷ்பேக். இந்த மிஷினால் நிமிஷத்துக்கு ஒவ்வொரு லாக்கரை ஒட்டைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த மூலியமா ஒவ்வொரு லாக்கரை ஒட்டச்சு உள்ள இருந்து ஒவ்வொரு தங்கமா அல்ல ஹீரோக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. நம்ம பிளான் படி எல்லாம் நடக்குது, மேரியை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிட்டா போதும்னு மேரியை பத்தி பேசினா அவர் அப்பதான் சின்ன வயசுலேயே ஜெயிலுக்கு போய் போட்டு மிதி மிதிச்சானுங்க. நம்ம வேற வயசா வேற ரொம்ப வயசாயிடுச்சு, இப்போலாம் ஜட்டியோட உட்கார வச்சு மிதிச்சானா உடம்பு தாங்குமா? அப்பவே மனசாட்சி சொல்லிச்சு, டே உன்னை நம்பாத, உனக்கு பெரிய பிரச்சனை மாட்டி விடுவான்னு. இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டி விடான்னு தெரியாம போயிடுச்சே. மேரியோ யாரோ கடவுள் போன் பண்றாரு. ஓ நம்மளை காப்பாத்து போற கடவுளா? போலீஸ் தான். மேரியோ நீங்க சொன்ன டீலுக்கு நாங்க ஒத்துக்கிறோம், சரி இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஐஜி வந்துருவாரு. அப்படியா ஓகேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கும் போதுதான் அவர் சோகப்படுற மாதிரி ஒரு ஸ்னைப்பர் நம்ம மேரியோட ஹெட்டுக்கு குறி வச்சிட்டு இருக்காரு. அப்ப மேரியோ போலீஸே ஷாக்கா இருக்க மாதிரி, ஐஜி வந்தா போதும் நான் சரண்டர் ஆயிக்கிறேன். இதை கேட்டேன்னு போலீஸ் ஸ்னைப்பர் கிட்ட வேணான்னு சொல்லி சைக்கிள சொல்ற உடனே அவர் குறி எடுத்துடுறாரு. போலீஸ் பேசி முடிச்ச உடனே இன்னொரு போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, சீக்கிரம் கண்டுபிடிச்சு ஆகணும்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த நேரத்துக்கு ஐஜி வந்துடுறாரு. மேரியோ நான் வந்துட்டேன், இப்ப நீங்க சரண்டர் ஆயிக்கலாம். சரி அந்த ஐஜியோட பேரை சொல்லுங்க. பேரை கேட்டவனே, யோ அவன் ஒரு கிழட்டு பையன், கேன பையன், பைத்தியக்கார பையன், ஏற்கனவே சின்ன வயசுல அப்படிதான் பாவம் பார்த்து சின்ன பையனை விடுவான்னு பார்த்தா ஜட்டியோட நிக்க உட்கார வச்சு வெளியில வெளுத்துட்டான். அவனை மட்டும் நம்பி நான் வரவே மாட்டேன். அதை கேட்ட உடனே மேரியோ நான் இப்ப திருந்திட்டேன், நீ திருந்தினிய திருந்தலன்னு தெரிஞ்சுக்க நான் தான் கிடைச்சனா போயா அப்படின்னு போனை கட் பண்ண உடனே போலீஸ் நேரம் ஐஜியை பத்தி முறைக்கிறாங்க. யோ நான் எதுவும் பண்ணலையா தெரியலையா அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொன்னாலும் முறைச்சிட்டே இருக்காரு. மேரியோக்கு போன் வருது. யார்கிட்ட இருந்து பார்த்தா ஹீரோ கிட்ட இருந்தா. என்னடா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சாடா, தங்களை எடுத்துட்டீங்களா, கிளம்பலாமான்னு சொல்லி பேசிட்டு இருந்தா. மேரி ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது வந்து போய் சொல்லாத, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்டா. வேற இதுல மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் போலீஸ் கிட்ட பேச முடியுமா? டே அவன் என்ன மாமனா மச்சனாடா, போலீஸ்காரன்டா, ஏற்கனவே ஜட்டியோட கரிச்சு மொத்தி எடுத்தவன், இப்ப வேற ஐஜியை கூட்டு வந்துட்டான், வயிற்றுல புளிய கரைக்கீங்கடா, எப்படா நான் பேசுவேன்னு சொல்லி மேரிய புலம்பிட்டே இருந்தா. வேற வழி இல்ல, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதே பார்த்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போலீஸ்க்கு போன் பண்ண. மேரியோ ஐஜி தான் ஏமாத்துறாரு, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது போலீஸ் இருந்தா சொல்லுங்களேன். சரி என்னோட
லாயர் நம்பர் கொடுக்குறேன், அவருக்கு மட்டும் நீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அவர் மூலமா வேணா நான் சரண்டர் ஆகுறேன். சரி வால்டர், உங்களோட என்ன பேர் வச்சு சொல்றது அப்படின்னு கேட்டா, வேற இதுல ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட கிளைண்ட்னு சொல்லுங்க, அவருக்கு என்னை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்ல இவரும் ஓகே சொல்லி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்றாங்க. கரெக்டா நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் ட்ரெயின் மேரியாக்கு ஃபோன் வருது. என்ன பார்த்தா தலைவன் அவன் நம்பரே கொடுத்து வச்சிருக்கான். வாயில லாலிபப் வச்சுட்டு அப்பதான் மிமிக்ரி பண்ற மாதிரி இருக்குன்ட்டு. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார், என்ன விஷயம் வேணும் சார்? ஒரு கிளைண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் இருக்காரு, ஒரு ராபரி பண்ணியிருக்காரு, நீங்க வந்தீங்கன்னா போதும் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? கிளைண்ட் பேர் தெரியுமா? அவர் பேர் வால்டர். வால்டர்னு யாரும் தெரியாது சார். ஓ அது பொய்யான்னு பேர் போல. அப்பதான் போலீஸ் தெரிஞ்ச உடனே சார் அவர் ப்ளூ கலர் கோட் போட்டு வர. ப்ளூ கலர் கோட்டா? யோ நான் பார்த்தா என்ன கேன பையன் மாதிரி தெரியுதா? ப்ளூ கலர் கோட்டு போட்டு எத்தனை பேர் இருக்கான்? சரியா சொல்லியா லூசு பையில? சார் நான் வேணா லொகேஷன் ஷேர் பண்றேன், இந்த இடத்துக்கு கரெக்டா வர முடியுமா அப்படின்னு போலீஸ் கெஞ்சி கேட்டா, நீங்க ரொம்ப கெஞ்சுறீங்க, இப்போ ஒரு சின்ன ஒர்க் இருக்கு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. நம்ம வால்டர் ஐயாப்பா காட்டுறாங்க. சரி மிஷின் ரிப்பேரான ஒரு பிரச்சனை இல்ல, இப்போதைக்கு எடுத்த அமௌண்ட், இப்போதைக்கு எடுத்த கோல்டன் கேஷையும் ஒரு கவர்ல டைட்டா கட்டிட்டு கூட இருக்க மெம்பர்ஸோட தூக்கி டனலுக்குள்ள போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நோன் டனல் மூலமா உள்ள போயிட்டு இருக்க நம்ம மேரி அப்பதான் ஃபோன் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி 4 பீட்சா வேணும், கூட ஏதாவது வேணுமா, பாயா வேணும், வடகரி தொடகரின்ற மாதிரி இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்றாரு. அதை கேட்ட உடனே இவனும் ஓவரா மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி செஞ்சு தொலைறன்ற மாதிரி ஆர்டர் போட்ட உடனே பீட்சா காரனை வந்துடுறான். பீட்சா காரன் வந்து கொடுத்த பீட்சாவை எடுத்துட்டு போய் இந்த அப்பான்ற மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போதான் நம்ம போலீஸ்காரன் கவனிக்கிறான், இங்க ஒரு ட்ரைனேஜ் முடி இருக்கு. அது அப்படியே தெரியாம யாரும் தெரியாம ஃபாலோ பண்ணி பார்த்தா சாக்கடை போற வழி கண்டுபிடிச்சா. டே அவங்க சாக்கடை போற வழியே தானே பூந்து போறானுங்க, சீக்கிரம் போங்கடான்னு போலீஸ் அனுப்பிடுறாங்க. இவங்கள கரெக்டா எல்லாத்தையும் போட்டு போட்ல இறக்கிட்டாங்க. இப்போ என்னடா நடக்க போகுது, இவங்க மாட்ட போறாங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறிட்டு இருக்க நேரத்துல ஹீரோ இன்னொரு ட்விஸ்ட் வைப்பாங்க. நம்ம கொண்டு போனதெல்லாம் ஃபேக்கான கன்னு. அந்த ஃபேக்கான கண்ணியை அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டு வேற வழியில போலீஸ்க்கு தெரிஞ்ச என்ன பண்றது, சுட்டு கொண்டுருவாங்கடான்னு அந்த இதுல பேசியிருப்பாங்க. நம்ம அப்படி போனா மட்டும்தான் பெருசா கேஸ் விழாதுன்றதையும் ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஹீரோ இப்படி ரிவீல் பண்ணது காமிச்சதுக்கு அப்புறம் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா அந்த போட்ல போட்ட தங்கம் கேஷ் போட்டு கரெக்டா தப்பிச்சு போகும்போதான் இவங்களோட அடுத்த பிளானையும் காட்டுவாங்க. இந்த பக்கம் மட்டும் சீக்கிரமா இருக்கக்கூடாதுன்னு தண்ணி அடைச்சி வச்சிருக்காங்க. அப்பதான் இவங்க பொறுமை வருவாங்க. கரெக்டா போலீஸ் இங்க நெருங்கி வந்து பார்த்தா கிளியரா இருக்கு. என்ன சார் இங்க ஒண்ணுமே இல்ல சார் சொல்லும் போது மேல இந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு, அந்த லாக்கர்லாம் ஓபன் பண்ணி எந்த பக்கம் வந்தாங்களோ கண்டுபிடிச்சிடாரு. இவங்க எது வழியா ஓட்டப்பட்டு வந்திருப்பாங்கன்னு அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு போய் பார்த்தா கிரனேட் இருக்கு. இவங்களை வேணாம் பாம்ப் ஸ்குவாட் வரட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதான் இவங்களுக்கு இன்னொரு ஃபோன் வருது. சார் இங்க இருக்குதுலாம் ஃபேக் கன்னு, ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி அந்த கிரனேட் அப்படியே தள்ளி விட்டுட்டு நேரம் அப்படியே அந்த குழிகளை பூந்து வந்து பார்த்தா அவனுக்கு அப்படியே தான் போயிருப்பானுங்க. சீக்கிரங்கடா பிடிக்கலாம் சொல்லி போலீஸ்ல பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. மாட்ட போறாங்களா பசங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அவங்கள காட்ட இந்த பக்கம் போலீஸை காட்ட இப்படி மாறி மாறி நடக்கும் போதுதான் இவங்களோட அடுத்து மூணாவது பிளானே காட்டுறாங்க. இவங்க இந்த வழியா போய் கொக்கி மூலியமா வண்டிகளை ஏத்துறாங்க. அதான் பார்க்கவே மார்க்கமா இருந்துச்சுல, அந்த வண்டிகளை கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை ஏத்தி மூட்டையை விடாம கஷ்டப்பட்டு ஏத்தி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவங்க நினைச்ச மாதிரி ஜாக்பாட் அடிச்சிருது. இதை பார்த்து என்ன தோணுது, அவ்வளவு ஆனது அந்த கரடி மூஞ்சங்களுக்கு தங்கத்தை பார்த்த உடனே கரெக்டா எல்லாத்தையும் ஆட்டையப்பட்டு வரும். போலீஸை தேடுறாங்க. அவங்கள காண தேடுங்கடா சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. போலீஸ் அங்க நாயா பேய தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோஸ்க்கு அங்க இருக்காங்க. பார்த்தா ஒரு அபார்ட்மெண்ட்ல இவங்க ஆட்டையப்பட்ட மொத்த கோல்டன் கேஷையும் கட்டில் மேல போட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமா. அப்புறம் என்ன காசே தான் பணம்ன்ற மாதிரி மொத்த பணத்தையும் கோல்டன் யூஸ் பண்ணி இவங்க ஜாப் பண்ணி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. டூரு கீரு போட் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது பொதுவா சீட்டு கட்ட பார்த்திருப்பீங்களா, பேஸ்மெண்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணனா மொத்தமா கொலாப்ஸ் கீழே விழுந்துரும். அதே மாதிரி இந்த கேங்ல ஒருத்தர் செஞ்சு தப்புனால இவங்க மொத்த பேர் மாட்டிப்பாங்க. அது எப்படின்றத இதுல பாருங்க. இந்த வயசானவன் என்ன பண்ணிருப்பான், அவங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு ஜாலியா இருந்தவன் பொண்டாட்டி ஒட்டி எக்ஸ்ட்ரா ஒரு வப்பாட்டியை வச்சிருவான். என்ன வப்பாட்டி வச்சா பொண்டாட்டி சும்மா இருப்பாளா, செம்ம கோவம் வந்துருச்சு. புருஷனை போட்டு 4 சாத்தினாலும் அவ இருக்க வலிமைக்கு பொண்டாட்டி விட்டு பொழக்க வேற வழி இல்லடா, போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் புருஷன் என்ன அடிக்கிறான், அது மட்டும் இல்லாம வேற ஒரு கீப் கூட போறான்ற விஷயத்தை சொன்ன உடனே போலீஸ் வேண்டாம் இருப்ப கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இது வழக்கமா நடக்கிற விஷயம் தானே. சரி அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு விஷயம் அவங்க சொல்லுவாங்க, கொள்ளையடிச்சல என் புருஷன் ஒரு மெம்பர் தான், பணம் கொஞ்சம் என் வீட்டுலதான் இருக்குன்ற விஷயத்த சொன்ன உடனே போலீஸ் மிரண்டு போய் கேட்டு அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டாங்க. அந்த கிழவனை போய் பிடிச்சு அவனை போட்டு மெதிச்சு அவன்கிட்ட உண்மையை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டிக்காரனை போய் இந்த வண்டி உங்களுக்கு தெரியுதா, இது ஏன் வண்டி இல்ல அப்படின்னு சொன்னாலும் கொத்த அவனை பிடிச்சி 4 முறுக்கி அவன் மாட்டிக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தர மாட்டிட்டு இருக்கும் போது மேரியாவை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காரு. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்கு. ஆமாப்பா ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இப்ப நம்ம ஓரளவுக்கு பணக்காரன் ஆயிட்டோம், லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம்பா, நமக்கு வேண்டியது எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதுதான்
மேரியோ பொண்ணோட சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. ஒரு வேலையை லைஃப்ல செட்டில் ஆயிட்டுமென்ட்டு இனி என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணும்போது இப்போ அவங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்ட உடனே எனக்கு ஒரு ஷாம்பின் மட்டும் கொண்டு வாமா, இந்த வெளிநாட்டுல நோரத்தல்டம் இருக்கு அந்த மாதிரி ஷாம்பின் பாட்டில் கொண்டு வரேன்னு சொல்லி போகும்போதான் மேரியோக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. என்னடா அது வெளியே ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி எட்டி பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க. மேரியோக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிப்போம், செஞ்ச தப்புக்கு எத்தனை நாள் ஜெயில இருக்கவும் தெரியாது, சொல்ற வரைக்கும் வெளியே வர சொல்ல போலீஸும் சொல்றது கூட கேட்காம பொண்ணை போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அவருக்கு ஒரே கவலையா இருக்கு பொண்ணை இப்படி பண்றாங்களேன்ட்டு. அடுத்த நிமிஷம் நம்ம லாக்அப்ல உட்காந்துருக்க மேரியோ கிட்ட அவள் பொண்ணு தான் பேச வந்திருக்கா. அப்பா நான் லாயர்கிட்ட பேசிட்டேன், இந்த கேஸ்லேருந்தே உங்களை கொஞ்ச நாளுக்குள்ளே காப்பாற்றிடுவாங்க, பெரிய அளவு எந்த கேஸும் போடல, சின்ன சின்ன கேஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவரும் கேட்டுக்கிட்டு உட்காருமா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னை மன்னிச்சிருமா, உங்கள் அம்மாவும் இதே மாதிரி தான் சொன்னாங்க, எதுவும் பண்ணாதீங்க திருட்டு வேலை பண்ணாதீங்க நிறைய பிரச்சனை வருதுன்னு. ஆனால் அப்போ நான் கேட்கல, இப்போ நான் சொல்கிறேன் கேளுமா, சத்தியமாக சொல்கிறேன் இனி நான் திருடவே மாட்டேன், உன் மூஞ்ச பார்த்து பேச எனக்கு பயமாக இருக்கும், ஆனால் இந்த தடவை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நேருக்கு பார்த்து பேசினோம். அதுக்கப்புறம் தான் பொண்ணு ஓகேப்பா இனிமேல் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க நம்புறேன்ப்பான்னு சொல்லி ஒரு சோகத்தோடையே பேசி முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக இருக்கிறது நம்ம ஃபெர்னாண்டோ தான். இந்த ரேடியோ தெரியல, அந்த ரேடியோவில் சும்மா வந்துட்டு இருக்கு, எல்லாரையும் பிடிச்சிட்டோம், இன்னும் அந்த பிளானிங் போட்டவனை மட்டும் தான் பிடிக்கவே முடியலன்னு சொல்லி ஃபெர்னாண்டோவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. உடனே வண்டி ஓட்டிட்டு இருக்க டிரைவர் என்ன சொல்றாருன்னா, அவரெல்லாம் மாட்ட மாட்டாரு, எப்படி சொல்ற, அவன் இவ்வளோ அமௌண்ட் அமைக்கியிருக்கான், கண்டிப்பாக ஒரு தனி ஐலாண்டில் போய் இருக்கிற அமௌண்ட்டில் வச்சு நல்லா குடி கூத்தம்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான்னு அவனை பற்றி பேச நம்ம ஃபெர்னாண்டோ லைட்டாக சிரிக்கிறாரு, அந்த ஐஸ்ட்டை பிளான் பண்ணவனே நான் தானேன்ட்டு. இப்படி அவன்கிட்ட பேசிட்டு தேங்க்யூ சார் நீங்கள் பண்ண ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு அங்கே டென்ட்டு போட்டார். போலீஸ் டவுட்டுக்கு, சார் நீங்கள் எதுக்கு இங்கே டென்ட் போட்டு இங்கே தெரிஞ்சுக்கலாமா? ஃபெர்னாண்டோ உடனே என்ன சொல்கிறாருன்னா, சும்மா தான் இங்கே வெக்கேஷன் கொண்டாடலான்னு வந்தேன் சார் அப்படின்னு பேசும்போது போலீஸ்க்கு லைட்டாக டவுட் வந்துடுது, யார் அவன் வித்தியாசமாக இங்கே வந்து டென்ட் போட்டிருக்கானே சொல்லிட்டு ஒரு போலீஸ் கிட்ட போய் இங்கே செக் பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த டென்ட்டுக்குள்ள அலசி ஆராய்ஞ்சதுல ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது. அவ்வளோதான் ஃபெர்னாண்டோ மாட்டிக்கிறாரு. உடனே ஓவர்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஸ்டோரி சொன்ன ஃபெர்னாண்டோ அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு அப்படின்றாரு. சீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்த டேலியா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு, இவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையா? இல்ல எனக்கு தோணாதெல்லாம் ஒரு விஷயம் தான், என் பிளான்ல என்ன பிரச்சனை, என் பிளான்ல என்ன பிரச்சனைன்னு திரும்ப திரும்ப சொல்லும் போதான் கண்டே பிடிச்சேன். ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு கெட்ட வேலையை செய்ய போறோம்னா நம்ம ரிலேஷன்ஷிப் ஆசாபாசங்கள்னு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு ஒரு வேலையில் இறங்கும்போது நம்ம ஃபுல்லாக நம்ம கெட்டவன் நினச்சா மட்டும்தான் அந்த பிளான் கரெக்டாக நடக்கும். இல்லைனா இந்த மாதிரி தான் ஹைஸ்ட் ஃபெயிலியர் ஆகி ஜெயிலில் உட்காந்துட வேண்டியதுதான். இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் சரி அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு ஹைஸ்ட் ஆரம்பிப்பீங்களா ஃபெர்னாண்டோ? கண்டிப்பாக கிடையாது. நான் ஹைஸ்ட் ஆரம்பிக்க முன்னாடி எப்படி நான் இருந்தானோ அதே மாதிரியா நல்லவனா இருக்க போகிறேன். உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபெர்னாண்டோ, எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெர்னாண்டோ பொறுமையா ஜெயில விட்டு வந்ததுக்கப்புறம் மேரியோ தான் காத்துட்டு இருக்காரு. என்னப்பா எல்லா வேலையும் முடிஞ்சா, மாமியார் வீடு எப்படி இருந்தது? அட ஏடா சொட்டத்தால ஏர்கிளூல போட்டு மிதிச்சிட்டானுங்க, கதறிட்டு இருக்கேன். அதை சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கார் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கேட்குறேன், இந்தாங்க சிகரெட் அடிங்க சூப்பராக இருக்கும்னு ஹீரோ எவ்வளோ கம்பல் பண்ண, சரி கூடன்னு அவர் சிகரெட் உறிஞ்சு பார்த்துட்டு இதுக்கு தான் நிறைய பேர் சிகரெட் அடிச்சுட்டே இருக்காங்களா, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, இந்த கார் ரொம்ப லக்ஸரியாக இருக்குது, கண்டிப்பாக இவங்க மிச்ச அமௌண்ட் எங்கேயோ வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.